5 வருஷத்துல திமுக ஸ்டாலின் முதலமைச்சராதனால உங்களுக்கு நட்டம் 9,32,100 ரூபா. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கியுள்ளதை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாதாகா என 4 முனை போட்டியுடன் தேர்தல் களம் பரபரப்புடன் காணப்படுகிறது. குறிப்பாக மக்களை கவரும் பிரச்சாரமும் அந்தந்த கட்சி சார்பில் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக சார்பில் விடியா ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று நூதன பிரச்சாரம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கலில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பொதுமக்களுடன் அமர்ந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதிமுக ஆட்சியின் போது உள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்தும் திமுக ஆட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட விலை குறித்தும் ஒப்பீடு செய்து திமுக ஆட்சியில் மக்களின் அன்றாட பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக பில் போட்டு கொடுத்து திண்ணை பிரச்சாரம் செய்தார். அப்போது வீட்டின் சர்க்கரை முதல் அனைத்தையும் கேட்டு மாதத்திற்கு எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று கணக்கிட்டு பில்லாக எடுத்து கையில் கொடுக்கப்பட்டது. லதா படம் கூட இந்த வீட்டுக்காரர் செத்தாரு, அது கூட கொடுக்கல. அப்ப கொடுத்தாங்கல்ல, அதுவும் கொடுக்கல. இப்ப இந்த ஆஸ்பத்திரி சரியா இருக்கான்னு பாருங்க. பெரிய ஆஸ்பத்திரி போனா ஊசி போட்டுறாங்களா? வடமலாரம் போ, சிஹெச்சிக்கு போ, அப்புறம் ஆஸ்பத்திரி இருக்கு திருத்தங்கல்ல. நீங்க இருக்கையில எப்படி இருந்துச்சு? நீங்க இருக்கையில எப்படி இருந்துச்சு ஆஸ்பத்திரியில? பேருமா? என் பேர் ரத்தினம். மாசத்துக்கு 15,500 ரூபா. 60 15,500 எவ்வளவு? 5 வருஷத்துல திமுக ஸ்டாலின் முதலமைச்சராதனால உங்களுக்கு நட்டம் 9,32,100 ரூபா இருக்கும்ல. ஒரு மாசம் 15,500 ரூபா. கடந்த 28ஆம் தேதி முதல் விடியா ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை சந்தித்ததாகவும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து பூத்களிலும் இப்பிரச்சாரத்தை மேற்கொள்ள பிரிண்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சராசரியாக ஒரு வீட்டிற்கு ரூபாய் 5,30,000 இந்த ஆட்சியால் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2.20 கோடி குடும்பங்களுக்கு கணக்கிட்டால் ஒட்டுமொத்தமாக 11,66,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை சென்றடைய பல்வேறு தேர்தல் பிரச்சார முறைகளை பயன்படுத்துகின்றனர். ஒரு பக்கம் டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் செய்து வந்தாலும் வீட்டுக்கு வீடு சென்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதும் கவனிக்கப்பட்டு வருகிறது.